இந்த மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமையில நாம் வழக்கமாக ஏறெடுக்கிற முறைமையின்படி தேவனை தொழுது கொள்ள நாம் வந்திருக்கிறோம். ஆராதனையினுடைய ஒழுங்குகள் அல்லது தொழுகையினுடைய ஒழுங்குகள், த ஆர்டர் ஆஃப் வொர்ஷிப் அப்படின்ற தலைப்பை நம்ம பாடம் படிப்போம். எப்பயுமே மக்கள் சிறப்பான ஒன்றை செய்யும்படி அவர்கள் ஆசைப்பட்டு தேவனை தொழுது கொள்ள விரும்புகிறார்கள். புதிதாக நூதனமாக ஏதாகிலும் ஒன்றை செய்து தேவனை பிரியப்படுத்தி விடலாமா என்று சிந்தித்து மக்கள்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஏசாயா 44 அதிகாரம் 9 முதல் 20 வசனங்களிலே உருவ வழிபாட்டுக்கு போய்விடுகிறார்கள். அதாவது ஐடல் வொர்ஷிப், விக்கிரக ஆராதனைக்கு போய்விடுகிறார்கள். ரோமர் 1 அதிகாரம் 18 23 வாசிக்கும் பொழுது, அப்படியே ஆராதனையில் ஏதாவது புதுசா ஒன்றை செய்யணும், தொழுகையில புதியதாக ஒன்றை செய்ய வேண்டும் என்று மனுஷனுடைய விருப்பங்களுக்குள்ளாக சென்று விடுகிறார்கள். மனிதர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளும்படி வேதம் விரும்புகிறது. அதாவது நாம நம்முடைய விருப்பத்தின்படி தேவனை தொழுது சேவிக்காம தேவனை அவர் விரும்புகிறபடி தொழுது சேவிக்கும்படி பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அதாவது தொழுகையில மனிதர்களாகிய நாம நம்ம விருப்பத்தை, நம்முடைய யோசனைகளை உள்ள கொண்டு வராம தேவன் தம்மை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதத்துல சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அநேக இடங்களில இந்த தொழுகையை நாம் பார்க்கும் பொழுது வேதத்தோடு சில ஏற்புடையதாக ஒத்து வருகிறதாக இருக்கிறது. வேதத்துக்கு வெளியில, வேதத்துக்கு புறம்பானதாக சில காரியங்கள் ஒத்து வராததாகவும் நாம் பார்க்க முடியும். நாம் யாரையும் வற்புறுத்தவோ கட்டாயப்படுத்தவோ முடியாது. ஏன் அப்படின்னா, தேவன் நியாயத்தீர்ப்புல தனித்தனியாக ஒவ்வொருவரையும் அவர் கணக்கு கேட்டு நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால, நான் உங்களுடைய அக்கிரமம் பாவத்திற்கு கணக்கு கொடுக்க முடியாது, நீங்களும் என்னுடைய அக்கிரமம் மற்றும் பாவங்களுக்கு கணக்கு கொடுக்க முடியாது. ஆக நாம் ஒவ்வொருவரும் நியாயத்திற்கு நாளிலே கிறிஸ்துவனுடைய சிம்மாசனத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்பதை நினைவில் கூர்ந்து இந்த தொழுகையை வேதம் சொல்லுகிறபடி தொழுது கொள்ள நாம் நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். உதாரணமா, தேவன் எப்பொழுதுமே மனிதர்கள் தம்மை பயபக்தி மற்றும் கீழ்ப்படிதலோடு தொழுது கொள்ளும்படி விரும்புகிறார். தேவன் எப்பொழுதுமே எந்த காலகட்டத்திலும், அது பழைய ஏற்பாட்டு காலமா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு காலகட்டமா இருக்கட்டும், மனிதர்கள் தம்மை பயபக்தியோடு கூட அல்லது கீழ்ப்படிதலோடு கூட தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதை குறித்து பழைய ஏற்பாட்டில் சரி புதிய ஏற்பாட்டில் சரி நிறைய உதாரணங்களை சொல்லியிருக்கிறார். லேவியராம 10 அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஆசாரியனுடைய மகன்கள் செய்த வேலைகளை நம்ம கவனிக்கிறோம். நாதாப் அபீவு பற்றி அவர்கள் பலியிட வருகிறார்கள், அவர்கள் தொழுகை செய்ய வருகிறார்கள், அவர்கள் ஆசரிப்பு கூடார முன்பதாக நின்றவர்கள் செய்த வேலைகளை நாம் இங்கே கவனிக்கிறோம். அதுல 10 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலிகள் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளக்கூடாத பலிகள் இருக்கிறது. அப்ப இவர்கள் எந்த விதமான பலிகளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் மனதில் நினைக்காம, கர்த்தர் எந்த விதமான பலிகளை, தொழுகை முறைமைகளை அவர் விரும்புகிறார் என்று அவர்கள் பிரமாணம், அதாவது வேதத்தின் பக்கமாய் தங்கள் கவனத்தை திருப்பும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆபேல் மற்றும் காயினுடைய பலி மற்றும் தொழுகையை கவனிக்கின்ற பொழுது ஆபேலையும் கர்த்தர் அவனுடைய பலிகளையும் ஏற்றுக்கொண்டார். பட் காயினையும் என்ன செய்யல அப்படின்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுக்கு பின்னாடி ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்புகிறோம். அன்னைக்கெல்லாம் பழைய ஏற்பாட்டுல வெளிப்படையா சொல்லிட்டார், இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இது ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னு. புதிய ஏற்பாட்டுல அப்படி சொல்லப்படாததுனால எல்லா மக்களும், அதாவது சிஎஸ்ஐ சபையை சார்ந்தவர்கள், ரோம கத்தோலிக்க சபையை சார்ந்தவர்கள், இந்த பெந்தகோஸ்த கூட்டத்தை சார்ந்தவர்கள், இந்த யெகோவா விட்னஸ் அப்படின்ற கூட்டத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நாங்க தேவனை தான் தொழுது கொள்ளுகிறோம், அப்ப தேவன் அதை ஏற்றுக்கொள்வார் என்று அவர்கள் தங்கள் மனதில் நினைக்கிறார்கள். அவர்கள் நினைப்பது அவர்களுக்கு ஒருவேளை சரியாக இருக்கலாம். ஆனால் வேத புத்தகம் தேவனை, அதாவது பிதாவாகிய தேவனை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உதாரணமாக ஒரு வசனத்தை படிப்போம். தொழுகையின் மத்தியில்
தொழுகையின் மையமானவர். வெளிப்படுத்தல் 19:10 பிதாவாகிய தேவன் ஒருவரே. அதுல நம்ம எல்லாருமே உறுதியானவங்களா நம்ம இருக்கிறோம். வாசிப்போம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடு இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரோடு கூட நானும் ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றான். அப்ப ஒரு தொழுகையில பிரதானமானவர், மையமானவர், அந்த தொழுகைக்கு பாத்திரரானவர் யார் சொன்னா பிதாவாகிய தேவன். அதை நாம நன்கு அறிவோம். அப்ப இங்கே மனிதனுடைய கால்களில் விழுகிறது இன்றைக்கு ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கு. நிறைய பேர் அதை அங்கீகரிக்கிறாங்க. இன்னும் சில பேர் மனிதனுடைய தலையின் மேல கையை வைத்து ஜெபிக்கிறாங்க. அது அப்போஸ்தலருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்ட அதிகாரம், நமக்கு கொடுக்கப்படலை. கால்களில் விழுகிற பாரம்பரிய சம்பிரதாயம் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல அதிகமாய் நாம் பார்க்கிறோம். அதை ஒரு பெருமையாக மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். கால்களில் விழுகிறத ரொம்ப பெருமையா கௌரவமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே யோவானும் சரி பேதுரும் சரி நாம் வாசிக்கும் பொழுது கால்களில் விழுகிறத அங்கீகரிக்கல, மாறாக எதிர்க்கிறார். தேவனை தொழுதுகொள் என்று சொல்லுகிறார். சரி, அப்ப நாம் படிப்படியாக இந்த பாடத்துக்குள்ள போவோம். இந்த தொழுகையில 5 பகுதிகள் இருக்கிறது. ஜெபம், பாடல், கர்த்தருடைய செய்தி, கர்த்தருடைய பந்தி, காணிக்கை பகுதி. இந்த 5ஐயும் உள்ளடக்கியது ஒரு தொழுகையாக இருக்கிறது. இந்த 5 மாத்திரம் போதும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. ஆனால் இந்த 5ஐ நம்மால் குறைக்க முடியாது. இந்த 5க்கு மேல சில பேர் சில செய்யறாங்க. கடைசியா ஒரு பாடல் பாடி கூட ஜெபம் பண்றாங்க, அல்லது அறிவிப்புகள், சர்ச் அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிட்டு ஜெபம் பண்றாங்க, இல்லைங்களா? அப்ப இந்த 5க்கு குறையாதபடி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா முதல் நூற்றாண்டு மக்கள் இந்த 5ஐ நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதை நாம் வேதத்தில் ஆதாரமாக படிக்க முடியும். அந்த 5க்கு பிறகு சபையாக கூடி அந்த உள்ளூர் பிராந்திய சபை வளர்ச்சிக்காக அவர்கள் இறுதியில சில பாடல்களை பாடி ஜெபித்து நிறைவு செய்யலாம். அது அவருடைய விருப்பம், நம்ம அதுல உள்ள தரையில முடியாது. ஆக தொழுகையில் பிரதானமானவர் பிதாவாகிய தேவன். இங்கே முதல் பாயிண்ட் நம்ம பாடத்துக்குள்ள போவோம். Those who worship God must know him. அவரை நன்றாக அறிஞ்சுகிட்டவங்க, அவரை பற்றி நன்றாக புரிந்து கொண்டவர்கள் தான் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனை நல்ல வேதாமத்தின்படி புரிந்து அறிந்து கொண்டவர்கள் தான் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பிதாவானவர் தேவன் யாருன்னே தெரியாம, அவருடைய அதிகாரம் என்னன்னு தெரியாம, அவர் தேவத்துவத்துல அவருடைய தனித்துவம், அவருடைய பங்கு, சிருஷ்டிப்பிலே அவருடைய பங்கு, மற்றபடி இந்த அண்ட சராசர உலகத்திலே அவருடைய செயல்பாடு என்ன அப்படின்றது தெரியாம ஒருத்தரால் தொழுது கொள்ள முடியாது. ஒருத்தர் தொழுது கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா யாரை தொழுது கொள்ள போகிறோம் என்று தெரியாமலே எப்படி தொழுது கொள்ள முடியும்? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். அப்ப நான் இன்றைக்கு தொழுகைக்கு வருகிறேன், நான் ஆராதிக்க வருகிறேன் சொன்னால் என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மைகள் என்ன, நான் அவரை எந்த விதமாய் எப்படி நான் தொழுது கொள்ள வேண்டும் என்று நான் முதலாவது தேவனை நன்றாக அறிந்திருக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்களை படிக்கின்ற பொழுது 22 இருந்து 24 கூட நீங்க குறிச்சுக்கோங்க, படிக்க வேண்டாம், நாம் அதை கவனிக்க முடியும். அப்ப நான் தேவனை அறிந்து கொண்டால்தான் உண்மையான தொழுகைக்குள்ளாக கடந்து செல்ல முடியும். ஏன்னா சுவிசேஷ புஸ்தகத்துல சொல்லும் பொழுது யோவான் 4ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வசனத்துல உண்மையாய் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவாகிய தேவனை இப்படி தொழுது கொள்ளுங்க அப்படின்னு சொல்றேன். நீங்க உங்க விருப்பப்படி தொழுது கொள்ளுங்கள்னு எங்கேயுமே நம்ம படிக்க முடியாது. உங்களுடைய யோசனைப்படி உங்களுக்கு எது லகுவாக எளிமையாக இருக்குதோ அப்படி நீங்க தொழுது கொள்ளுங்க அப்படின்னு வேதத்துல படிக்க முடியாது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அப்ப நம்ம குடும்ப சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல, நம்முடைய அலுவல்கள் சம்பந்தப்பட்ட காரியத்துல, நம்முடைய வேலை மற்றும் தொழில் சார்ந்தவைகளை நாம நம்ம விருப்பத்தை பிரயோகப்படுத்துகிறோம், தவறில்லை. ஆனால் தொழுகை என்று வருகின்ற பொழுது அது ஆவிக்குரியது.
தொழுகை என்று வருகின்ற பொழுது இந்த வானத்தையும் பூமியும் அதுல உண்டான எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவாதி தேவனுடைய அதிகாரத்திற்கு கட்டுப்பட வந்திருக்கும். கிறிஸ்து சொல்லுகிறார் சாத்தானிடத்துல, உன் தேவனாகிய கர்த்தரின் என்ன செய், பணிந்து கொள். ஆக பிரியமானவர்களே, தேவனை பற்றி நன்றாக அறிந்து கொண்டவர்கள் தேவனை தொழுது கொள்ளலாம். அப்ப தேவனை பற்றி ஒருவர் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப பரிசுத்தவான்கள் பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய தனித்துவம் என்ன, அவங்களுடைய தன்மைகள் என்ன, தேவத்துவத்துல அவருடைய அர்ப்பணிப்பு மற்றும் பங்களிப்பு என்ன அப்படின்றத தெளிவாக ஒருவர் அறிந்து வாசித்து புரிந்து கொள்ளும் பொழுது அவர் தொழுகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். இப்ப ஞானசானம் எடுக்கிறோம், ஞானசானம் எடுத்தப்ப குழந்தையா இருக்கிறோம், குழந்தை ஆராய்ச்சி பண்ண முடியாது, ஆகவே அவங்க தொழுகைக்கு வந்துடுறாங்க. ஞானசானம் எடுத்து சில காலங்கள் போக போக நம்ம யார்கிட்ட ஜெபிக்கிறோம், நம்ம யாரை பாடுகிறோம், நம்ம யாரை தொழுகை செய்கிறோம் என்பதை ஒரு நபர் நன்கு அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் எவரே ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள். அப்ப ஞானசானம் எடுத்து சில வருடங்கள், ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் வளரணும். கலங்கமில்லாத இந்த ஞானப்பாலை அவர் அருந்தும் பொழுது அவர் ஆத்மாவிலே அவர் வளருகிறார். அப்ப அவர் பகுத்து பார்க்கிறார். அப்ப தேவத்துவத்துல 3 இருக்கிறாங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 3 பேரும் ஒரே நபர் அல்ல, 3 பேரும் தனித்துவம் வாய்ந்த நபர்களாக இருக்கிறாங்க. அவங்க நமக்கு இருக்கிற மாதிரியே மனம், இருதயம், ஆத்மா அங்க தேவனுக்கு இருக்கிறது. அப்ப தொழுகையில அவர் மையமானவராக இருக்கிறபடினால அவரை குறித்து முதலாவது நான் அறிந்து கொள்ள வேண்டும், நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் தெளிவா சொல்லுகிறது. இந்த உடலுக்குள்ளாக உள்ளான மனுஷன் இருக்கிறது, இந்த உடலுக்குள்ளாக ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா ஆவியாக இருக்கிற தேவனை பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு அவருக்கு சேவைகள் பல செய்யும்படியாக அது வாரத்தின் முதல் நாளில தன்னை ஆயத்தம் செய்கிறது. அப்ப நம்முடைய தொழுகையில ஆவியோடு தொழுக வேண்டும், சத்தியத்தோடு தொழுக வேண்டும். அதைத்தான் யோவான் 4:24 சொல்லுகிறார். அதாவது யோவான் 4:24 வாசிக்கும் பொழுது, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்ப நமக்குள்ளாக ஆவி இருக்கிறது, வேத வசனமும் ஆவி என்று பேசப்படுகிறது. ஆனாலும் இங்கே சத்தியம் என்கிற ஒரு வார்த்தையும் நமக்கு மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல ஆவி அப்படின்றத நம்ம வசனம் காட்டாம இந்த இடத்துல ஆவின்றத நம்முடைய உள்ளான மனுஷனை பயன்படுத்திக்குவோம். தொழுகைக்கு இந்த பூத உடலை விட, இந்த மாம்ச சாயலா இருக்கிற தோற்றமா இருக்கிற சரீரத்தை விட தொழுகைக்கு நம்முடைய ஆவி, அதாவது நம்முடைய இருதயம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்ப நம்ம நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு, நாம் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு, துளியேனும் மனுஷீகம், துளியேனும் மாமிச சிந்தை உள்ளே வராதபடி, இது முழுக்க முழுக்க இது ஆவிக்குரிய பலிகள் என்பதை நினைத்து நான் தொழுகைக்கு வர வேண்டும். கொஞ்சம் கூட நேர தாமதம் நான் இருக்கக்கூடாது. ஆராதனையில தொழுகையில கொஞ்சம் கூட அலட்சியம் இருக்கக்கூடாது. தொழுகையில நான் அசதியாய் சற்று ஓய்வு எடுத்துடக்கூடாது. தொழுகையில என்னுடைய கவனம் சிதறக்கூடாது. தொழுகையில என்னுடைய யோசனை வேற நிலைக்கு போகக்கூடாது. தொழுகையில நான் பலி செலுத்த வேண்டும், பலி செலுத்த வந்திருக்கிறேன், இது என்னுடைய தலையாகிய கடமை என்பதை நான் நினைத்து இதுல நான் பங்கு வகிக்கும் பொழுது, இதுல என்னுடைய பார்ட்டை நான் நிறைவேற்றும் பொழுது, மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் சொல்லுகிறாரு, நிறைய பேரு வீணாய் எனக்கு தொழுகை அல்லது ஆராதனை செய்கிறார்கள். ஏன் மக்கள் வீணாய் தொழுகை ஆராதனை செய்கிறார்கள்? பாரம்பரியம், மனுஷ கற்பனை, மனித யோசனைகள் இல்லையா, இப்படிலாம் செஞ்சா சபையாருக்கு பிடிக்கும் என்று நிறைய வேலைகளை இன்றைக்கு மக்கள்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த தொழுகையை தேவன் ஏற்றுக்கொள்வார் என்று. ஆனால் வசனம் சொல்லுகிறது மத்தேயு 15 அது வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறது. ஏசாயா முன்கூட்டியே வேற சொல்லிட்டார். சரி, இப்ப நாம பாடத்துக்குள்ள கிளம்புவோம். முதல்ல பிரேயர், ஜெபம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல துவக்கமாக ஜெபம் என்பது தேவனிடத்துல பேசுதல், தேவனிடத்துல அனுமதி பெறுதல், தேவனிடத்துல தொடர்பு கொள்ளுதல் என்று பொருளாகும்.
அப்போ ஒரு பலி செலுத்தும் பொழுது நாம் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டியது மஸ்ட், ரொம்ப அவசியமான ஒன்று. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது எங்க இருந்து எங்கே நடைபெறுகிறது? இருதயத்திலிருந்து அது பரலோகத்தை நோக்கி என்னுடைய ஜெபம் பிரயாணிக்கிறது. என்னுடைய இருதயத்துக்குள்ள இருந்து இந்த ஜெபம், தேவனிடத்துல பேசுதல் பரலோகத்தை நோக்கி போகின்றது. வாசிப்பங்களா? பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த புதிய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்புல நிறைய இடங்களிலே இந்த தேவன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப பிதாவாகிய தேவனையும் தேவன் என்ற வார்த்தையில அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவரை பத்தி படிக்கின்ற பொழுது அனனியா சப்பீரால் அங்கே காணியாட்சிகளை விற்று கொண்டு வந்து வச்சப்ப, நீ மனிதனிடத்துல அல்ல தேவனிடத்துல போய் பேசினாய். ஆக ஆவியானவரும் தேவன் என்ற வார்த்தையில் அழைக்கப்படுகிறார். கிறிஸ்துவும் கூட எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல தேவன் என்கிற பதத்தில் அழைக்கப்படுகிறார். தேவன் என்றால் பெயர் அல்ல, நமக்கு தெரியும். அதுக்கு நம்ம நேரம் செலவிட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அப்படின்ற சொல் பெயர் அல்ல, அது ஒரு நாமம் இல்லையா? அது அந்த தேவத்துவத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பட்டம். ஆக பிரியமானவர்களே, இங்கே புதிய பிரமாணத்தினுடைய மொழிபெயர்ப்பை நாம் சற்று ஆழமாய் உள்வாங்கி அந்த பகுதிகளை முழுவதுமாய் வாசித்து பார்க்கும் பொழுதுதான் அங்க நாம இது இயேசுவை பற்றி பேசுகிறதா, இது பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுகிறதா, இது பிதாவாகிய தேவனை குறித்து பேசுகிறதான்றதை பகுத்து பார்க்கணும். அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஞானஸ்நானம் எடுத்து சில காலங்கள்ல நம்ம வளர்ச்சி எட்டி பிடிக்கணும். வளர்ச்சி எட்டி பிடிக்கலாட்டி நம்மளால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்ப தொழுகையில முதல் பாயிண்ட் ஜெபம். தேவனிடத்துல அனுமதி பெற்று, தேவனிடத்துல தெரியப்படுத்தி, தேவனிடத்துல பேசிவிட்டு நாம் உள்ளே கடந்து செல்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணுகிறதுல, ஜெபிக்கிறதுல உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் என்பது தேவனிடத்துல பேசுகிற ஒன்று. அந்த ஜெபத்துல ஏனோ தானோ இல்லாம எப்படி இருக்கிறாங்கன்னா, கண்டினியூ ஸ்டெட்ஃபாஸ்ட்லி இன் பிரேயர், தொடர்ச்சியாக ஜெபிக்கிறதுல அவர்கள் தரித்து இருந்தார்கள். சும்மா கடமைக்காக நம்ம தொழுகையில ஜெபம் பண்ணிட்டு அப்படியே உள்ள போயிடுறோம். சில பேர் ஆரம்ப ஜெபத்தை என்ன செய்கிறாருன்னா, நிறைவு ஜெபம் அளவுக்கு ஒரு 7ல இருந்து 12 நிமிஷம் 13 நிமிஷம் ஜெபிக்கிறாங்க துவக்க ஜெபம். சில பேர் கர்த்தருடைய பந்தியில 1/4 மணி நேரத்துக்கு மேல ஜெபிக்கிறாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபிக்க வேண்டிய நேர அளவை தொழுகையில பொதுவான இடங்களில மக்கள் என்ன செய்கிறார்கள்? ஜெபிக்கிறார்கள். சோ அது அவங்க என்ன வளரணும் அப்படின்றத வேதம் சொல்லுகிறது. ஆரம்ப ஜெபம் அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த வாரத்தின் முதல் நாளுக்காக கூடி வந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்காக, வர தாமதப்பட்ட அங்கத்தினர்களுக்காக, இந்த நாளில நம்ம ஏறெடுக்க இருக்கிற விசுவாச பலி, ஜீவ பலி, ஸ்தோத்திர பலிக்காக, செய்தி கொடுக்கிற தாசனுக்காக, பாடல், கர்த்தருடைய பந்திக்காகன்னு சொல்லி ஜெபம் பண்ணா ஒரு 2 நிமிடத்திலே நாம் அந்த ஜெபத்தை முடிக்க முடியும். அந்த ஆரம்ப ஜெபத்திலேயே நாம் நிறைவு ஜெபத்தை போல சுமார் 10 நிமிஷத்துக்கு மேல ஜெபிக்கிறோம் அப்படின்னா மக்களுடைய கவனம் ஆரம்பத்திலேயே அங்க சிதறடிக்கப்பட்டுரும். மக்களுடைய அந்த ஒருநிலைப்பாடு மாறி போயிருன்றது என்னுடைய தாழ்மையான சிந்தனை. அப்ப இந்த ஜெபம் என்பது தேவனிடத்துல பேசுகிறது, தேவனிடத்துல தெரியப்படுத்துகிறது, தேவனிடத்துல அனுமதி வாங்குகிறது. அதை உறுதியாக, அதை ஏனோ தானோ என்று அலட்சியமாய் செய்யாமல் ஜெபிக்கணும். மறுபடியும் அந்த ஜெபத்தை என்ன பண்ணுவோம்னா, வேத வாசிப்புக்கு பிறகு 2வது ஜெபம் என்று ஒருத்தரை போடுவோம். அந்த 2வது ஜெபம் எதுக்காக அப்படின்னு சொன்னா, கரெக்டா பர்டிகுலரா செய்திக்காக மாத்திரம், இந்த பர்பஸ் ஆஃப் மெசேஜ், செய்தி கொடுக்கிற தாசனையும் செய்தியும் ஆசீர்வதிங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். மாறா எப்படி தெரியுமா ஜெபிக்கிறோம்? செய்தி கொடுக்க போற தாசருக்கு ஞானத்தை தாங்க, செய்தி கொடுக்க போற தாசனுக்கு புத்தியை தாங்க, செய்தி கொடுக்கிற தாசருக்கு ஊழியருக்கு அறிவை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். நல்ல சிந்தனை தான். கேட்கிற நமக்கு இந்த ஞானம், அறிவு, புத்தி வேண்டாமா? ஒரு மாணவன் பாடம் நடத்துற வாத்தியாருக்கு அறிவு தாங்க, ஞானத்தை தாங்கன்னு அவன் வேண்டுதல் செய்கிறான். அதை விட மேன்மையான ஒரு விண்ணப்பம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, 2வது ஜெபம் பண்றவங்க கேட்கிற எங்களுக்கு ஞானத்தை தாங்க,
கேட்கிற எங்களுக்கு புத்தியை தாங்க, கேட்கிற எங்களுக்கு வேத அறிவை தாங்கன்னு சொல்லி ரொம்ப அந்த 2 நிமிடத்துக்கு மிக குறைவாக ஜெபிக்கும் பொழுது அந்த மக்களுடைய ஒருநிலைப்பாடு, ஓ அப்ப செய்தி நமக்கு தான், செய்தி பிரசங்கியா இருக்கல்ல, செய்தி எனக்கு தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகிறார்கள். இயேசு இருக்கும் பொழுது சீசர்கள் ஜெபித்த ஜெபத்தை இன்னைக்கு நாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படின்னா இந்த 2வது ஜெபத்தை, தேவனே ஊழியக்காரரை மறைத்து நீர் வெளிப்படும் அப்படின்னு. இன்னைக்கு ஊழியக்காரர் மறைச்சு தேவன் எல்லாம் பேச மாட்டாரு. 3 காலங்கள் நமக்கு நல்லா தெரியும். கடைசி காலத்துல குமாரன் மூலமா நமக்கு திருவுளம் பற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு தேவன் தான் பேசுகிறார், மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஊழியக்காரனை மறைத்து அவர் பேசல. ஊழியக்காரன் மூலமா இன்னைக்கு என்ன செய்கிறாரு, நான் என்ன பாடத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறேனோ அதை நான் போதிக்கிறேன், நான் என்ன பாடத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிறேனோ அதை நான் தெரியப்படுத்துகிறேன். என்னை அவர் மறைச்சிட்டு அவர் பேசல. சோ அதுலயும் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். அடுத்தபடியாக பாடல்கள். இந்த பாடல்கள்ல தான் நமக்கு நிறைய என்ன இருக்குது அப்படின்னா, எபேசியர் 5:19 மனப்பாட வசனங்களிலே ஒரு முக்கியமான மனப்பாட வசனம். ஒருவருக்கொருவர் என்ன செய்ய சொல்லுகிறார்னா, போதித்து புத்தி சொல்லிக் கொள்ளும்படியாகவும் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடும்படியாக பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடல் பாடும் பொழுது நான் உங்களுக்கு போதிக்கிறேன், நீங்க எனக்கு போதிக்கிறீங்க. நாம் இப்படி ஒருவருக்கொருவர் முதலாவது போதிக்கிறோம். 2வது கர்த்தரை நம் இருதயத்தில் என்ன செய்கிறோம் சொன்னா, கனப்படுத்தி உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். எபேசியர் 5:19 வாசிப்போம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஆக பாடல் என்பது இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடுகிற ஒரு நிகழ்வு. அங்கே பாடல்கள் எதை தெரிவிக்கிறதுனா, தேவனுடைய மகிமையை, பிதாவாகிய தேவனை உயர்த்தும்படி, அவர் எப்பேற்பட்டவர், அவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. சகலவித ஸ்தோத்திரத்திற்கும் கனத்திற்கும் பாத்திரமானவர் நம்முடைய தேவாதி தேவன். எல்லா துதி கன மகிமைக்கு அவர் பாத்திரம் தகுதியானவராக இருக்கிறார். அப்ப பாடல்கள் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொள்ளவும், இருதயத்திலே அவரை உயர்த்தி கனப்படுத்துவதற்கும் பாடல் பாடுறோம். சில பேர் பாட்டு பாடும் பொழுது பாடலை பாடுகிறது இல்லை, அவங்க பாட்டுக்கு அமைதலா இருக்கிறாங்க. 2 பேர் பாட்டு பாட மாட்டாங்க. எந்த 2 பேர் பாட்டு பாட மாட்டாங்க? மரித்தோர்கள் பாட்டு பாட மாட்டாங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார். குழியில் இறங்குகிறவர்கள் பாட்டு பாட மாட்டாங்க. மௌனத்தில் இருக்கிறவங்க கூட பாட்டு பாட மாட்டாங்க. இப்ப தொழுகையில கம்பீர சத்தமா, ஒருவேளை எனக்கு தெரியாத பாடலாக இருந்தால் நான் முதலாவது அமைதியாய் கவனித்து 2வது விசை அவர்கள் பாடும் பொழுது நான் இணைந்து பாடுவேன். ஒருவேளை அது எனக்கு தெரிந்த பாடலாக இருந்தா கண்டிப்பாக நானும் தொழுகையில தேவனை கனப்படுத்த வேண்டியது என்னுடைய அர்ப்பணிப்பு மற்றும் பங்களிப்பாக இருக்கிறபடினால நான் அதை கனத்துக்குரியதா பார்த்து அவர் என்ன செய்வேன், பாடல் பாடுவேன். பாடல் பாடும் பொழுது நான் அமைதியாக இருக்க மாட்டேன். சோ தேவன் அங்கே தொழுகையில மையமானவராக பிதாவாகிய தேவன் இருக்கிறார் என்பதை நாம் மனதில் கொண்டு வருவோம். எபிரேயர் 2:12 வாசிப்போம். எபிரேயர் 2:12 இயேசு கிறிஸ்து இங்கே பேசப்படுகிறார். எபிரேயர் 2:12 உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும். கிட்டத்தட்ட 11க்கு மேற்பட்டு 13 நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, பாடுவேன் அப்படின்னு தான் வேதத்துல அதிகமா படிக்க முடியும். மத்திய 26:30 ஆரம்பிப்பார் முதல் பாட்டு. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். பாடலை வாசிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எங்கேயுமே வாசிப்பேன்னு சொன்னாலே அது இசைக்கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு வந்துடும். ஆக பாடலை பாடுவேன் அப்படின்னு தான் 11 முறைக்கும் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்ப இங்க கூட அப்படித்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சகோதரர்கள் மத்தியில உன்னுடைய நாமத்தை சொல்லி துதித்து பாடுவேன். அப்ப பாடும் பொழுது நான் the expression of a heart that it's turned upward and outward, நான் எனக்குள்ளாக இருக்கிற என்னுடைய பயபக்தி மற்றும் தாழ்மை மற்றும் என்னுடைய கீழ்ப்படிதல நான் உள்ளுக்குள்ளே சரி, என்னுடைய சரீர தோற்றத்துக்கு வெளியிலே சரி நான் காண்பிக்கிறேன்.
பிரியமானவர்களே, இந்த பாடல் எபிரேயர் 13:15 பலிகளுக்கு ஒப்பிடப்படுகிறது. எபிரேயர் 13:15 பாடல் பலிகளுக்கும் ஒப்பிடப்படுகிறது. ஸ்தோத்திர பலி என்று சொல்லுகிறார். இந்த பாடலை ஸ்தோத்திர பலி என்று சொல்லுகிறார். கொலோசியர் 3:16 வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 3:16 வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது, டீச்சிங் அண்ட் அட்மானிஷிங் ஒன் அனதர், இது போதிக்குது, இது மற்றும் புத்தி சொல்லுகிறது. அப்ப பாடல்ல தேவன் மகிமைப்படுகிறார். இது அவருடைய பங்கு. பூமியில சபைக்குள்ள இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர், சகோதர சகோதரிகளுக்கு நமக்கு கிடைக்கிற பங்கு என்னன்னா, நான் உங்களால் போதிக்கப்படுகிறேன், நீங்கள் என்னால் போதிக்கப்பட்டு புத்தி சொல்லுதலுக்குள்ளாக நீங்கள் கடந்து வருகிறீர்கள். அப்ப இந்த பாட்டு பாடும்போது நான் பாடல அப்படின்னா எனக்கு புத்திமதி கிடைக்கல. பாட்டு பாடும் பொழுது நான் பாடலன்னு சொன்னா எனக்கு போதனை கிடைக்கல. புத்திமதியும் போதனையும் கிடைக்காம என்னால தொழுகையை முழுமையாய் பங்கு பெற முடியாது. அப்ப இந்த தொழுகை ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நான் வந்துடணும். கொஞ்சம் கூட அங்கே தாமதம் இருக்கக்கூடாது. தொழுகை ஆரம்பிச்சு ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு, பாடல் பாடி முடிச்ச பிறகு நான் வருவேனால் எனக்கு தேவன் மேல் பயம் இல்லை, எனக்கு தேவன் மேல் மரியாதை இல்லை, தேவன் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமானவராக நான் பார்க்கல. நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு ஒரு அதிகாரி வராரு அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடியே ஒரு ஜீவோ பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? வழக்கமாக 9 மணிக்கு போகிற நாம 7 மணிக்கெல்லாம் அங்க போயிருப்போம். ஏன் அப்படின்னா தாமதமா போனா நம்முடைய வேலைக்கு உழ வச்சிருவாங்க, நம்முடைய வேலை இல்லாம போயிடும். அப்ப சரீர பிரகாரமாக நம்முடைய வேலைகளுக்கு நாம கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட பல மடங்கு நாம் தேவனுக்கு கொடுக்கிறோமா அப்படின்றது இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சரி, பாடல் பாடும் பொழுது பிதாவாகி தேவனை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி பாடுகிறோம். அந்த பாடல்களிலே சில நேரங்கள் ஆண்டவராகி இயேசுவை பற்றியும், இயேசுவனுடைய போதனைகள் மற்றும் இயேசுவனுடைய தியாகங்களை பற்றியும் பாடுகிறோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு பரிசுத்த ஆவியானவரை பற்றி யாருமே பாடுகிற மாதிரி தோணல. பரிசுத்த ஆவியானவரை பற்றி பாடக்கூடாதுன்னு சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் பாடுகிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் குறித்து யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே அவர் யாரு, அவர் எத்தன்மை உள்ளவர், அவருடைய வேலை என்ன, அவர் என்ன பண்ணுவார்னா உலகத்தை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், சத்தியத்திலே வழி நடத்துவார், அவர் தேற்றரவாளன் என்று யோவான்ல படிக்கிறோம். சோ அது சம்பந்தமான பாடல்கள் நிறைய நமக்கு இருக்குது, பாடலாம். அப்ப இந்த பாடல்கள்ல ஒரு தொழுகையில பிதாவாகிய தேவன் மையமானவர் சொல்லி படிக்கிறோம். அந்த தொழுகையில அவரை கனப்படுத்தி பாடிட்டு கிறிஸ்துவை பற்றின, அதாவது என்ன சொல்லுகிறது அப்படின்னா அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய பங்களிப்பை குறித்து நாம் சில பாடல்களை பாடும். கர்த்தருடைய பந்தியிலே அந்த கொல்கதா மலை காட்சியை விவரிக்கும்படியாய் பாடுகிறோம். அல்லது தொழுகையிலேயே 2வது பாடலாகவோ 3வது பாடலாகவோ 4வது பாடலாகவோ அங்கேயும் இயேசுனுடைய மாபெரும் தியாகங்களை குறித்து, என் அருள் நாதர் இயேசுவை நான் சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோக மேன்மையாவும் அதை அற்பமாக பார்க்க என்று பாடுகின்ற பொழுது சபையாரில் உணர்த்தி வைக்கப்படுகிறார்கள் என்னவென்று, இயேசுவின் சிலுவைக்காக எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் நான் நஷ்டமா பார்க்கிறேன். ஆக பாடல்கள் தேவனை கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறது. கீழே பூமியில் இருக்கிற நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் போதித்து புத்தி சொல்வதற்கு உதவிகரமாக இருக்கிறது என்பதை நாம் ஒரு காலத்திலும் மறக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் இருக்கிறது என்பதை நாம் மனதில் கொள்வோம். சரி, அடுத்து கர்த்தருடைய வார்த்தை, செய்தி அல்லது பிரசங்கம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, டீச்சிங் காட்ஸ் வேர்ட். நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போதிக்க கூடாது, நான் எனக்கு யோசனை என்னுடைய அனுமானங்கள் எல்லாம் போதிக்க கூடாது. ஒரு ஞாயிறு தொழுகையில நான் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஒரு ஞாயிறு தொழுகையில
கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் என்று சொல்கிறார். அப்போ ஒரு தொழுகையில தேவனுடைய வார்த்தையை தான் ஒரு பிரசங்கியார் போதிக்கணும். அவர் தான் விரும்பினதை போதிக்க முடியாது, போதிக்க கூடாது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பிரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட் நாட் ஃபேப்லஸ், அதாவது தேவனுடைய வார்த்தையை மாத்திரம்தான் அங்க போதிக்கணுமே தவிர தனக்கு விருப்பமான காரியங்களை ஒரு பிரசங்கியார், ஒரு போதகர் போதிக்க முடியாது, போதிக்க கூடாது. ஆரோக்கியமான உபதேசங்களை போதிக்க சொல்றாரு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுறார். திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுங்கன்றார். ஆக கர்த்தருடைய செய்தியில என்னுடைய சாட்சிகள், என்னுடைய யோசனைகள், சில கதை சொல்லுகிற பழக்கம் இதெல்லாம் இல்லாம வசனம் தான் ஒருத்தருக்கு நல்ல முதிர்ச்சியை, வளர்ச்சியை, பலத்தை தரும். வசனத்தை தவிர்த்து ஒரு தொழுகையில செய்தி பிரயோஜனப்படாது. அது மனிதனை பிரியப்படுத்தும், மற்றபடி அது வேற எந்த விதமான காரியத்தை கொடுக்காது. இந்த செய்தி எதுக்காக அப்படின்னா பக்தி விருத்தி அடைவதற்காக. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 26 வசனம் வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 14:26, டு எடிஃபை த ஹியரர்ஸ். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை காதுகளில கேட்கிறாங்களோ அவங்க பக்தி விருத்தி அடையும்படியாக நம்ம போதிக்கணுமா. அவர்கள் தேவன் மீது வைத்திருக்கிற பக்தி விருத்தி அடையணும். இன்னைக்கு கிறிஸ்டியன் சபைகளில பெரிய குளறுபடிகள் தேவத்துவத்தை குறித்தும் தொழுகை குறித்தும் இருக்கிறது. தேவத்துவத்துல ஒருத்தர் தான் மூணு தான் ஒண்ணுன்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி தேவத்துவத்துல தேவனை மாத்திரம் பிடிச்சுக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அது காலப்போக்குல யெகோவா சாட்சிகளாக மாறிடும். தேவத்துவத்துல இயேசுவை மாத்திரம் பிடிச்சுக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அது ஒன்லி ஜீசஸா மாறி போயிடும். தேவத்துவத்துல பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் பற்றிக் கொள்கிற சிலர் இருக்கிறார்கள். அது இந்த பெந்தெகோஸ்து கூட்டமாக மாறி போய்விடும். தேவத்துவத்துல மூவர் இருக்கிறார் என்பதை வேத ஆகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது. தயவுசெய்து தாழ்மையான ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவத்துவத்துல தேவனை, குமாரனை, ஆவியானவரை நான் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும். என்னால் பிதாவாகிய தேவனுக்கு இத்தனை மார்க்குன்னு என்னால போட முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு அறிவு, ஞானம் இல்லை. அவருக்கு 100 மதிப்பெண். அதுக்கு பிறகு அவருடைய மகனாகிய ஆண்டவர் இயேசுவுக்கு 80% மதிப்பெண் நான் போடுறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு 50 மார்க்கு தான் கொடுப்பேன். இதுதான் தேவத்துவத்தில் அவங்களுடைய லெவல் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. வேதம் அப்படி சொல்லல. அவங்க மூவருக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு டீவியேஷன் வரல. பிதா சொல்லுகிறார், நான் குமாரனை பூமிக்கு அனுப்புகிறேன். குமாரன் பூமிக்கு மரித்து உயிர் தெழும்படி சொன்னார். நான் போய் தேற்றரவாளன் உங்களுக்கு அனுப்புவேன். அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். ஆக எனக்கு என்ன தெரியுமோ அதுல நான் நிலைச்சு நிக்கணும். நான் எது வரைக்கும் வளர்ந்திருக்கிறேனோ அது வரைக்கும் நான் பொறுமையாய் சத்தியத்தை கவனிக்க வேண்டும். யெகோவா சாட்சியாவும் நான் மாற வேண்டாம், ஒன்லி ஜீசஸாவும் நான் மாற வேண்டாம். வெறும் பரிசுத்த ஆவியை நம்புகிற அந்த அற்புத சுகமளிக்கும் வல்லமை மற்றும் காரியத்திற்குள்ளாகவும் நான் போக வேண்டாம். ஏன் அப்படின்னா பிரசங்கம் என்பது சபையாரை பக்தி விருத்தி அடையப்படணும். சும்மா கதை சொல்லிட்டு இருக்க வேண்டாம். தேவையில்லாத அனுமானங்களையும், நான் இப்படி யோசிக்கிறேன், இப்படி செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுதெல்லாம் அங்க அனனியா சப்பீராலையும் சரி, நாதாப் அபியும் சரி நம்ம மனதில் கொள்ளுவோம். இன்னும் ஒருபடி தாண்டி உடன்படிக்கை பெட்டியை தொட்டு அடிவாங்கின நபர்களை நம்மால பார்க்க முடியும். சோ இதெல்லாம் எவ்வளவு அபாயகரமும் ஆபத்தானது என்பதை நினைவு கூறுவோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சபை பக்தி விருத்தி அடையும்படியாய் நீ போதி. இது தொழுகையில ஒரு பங்காக இருக்கின்றது. சபை பக்தி விருத்தி. எப்படி பக்தி விருத்தி அடையும்? விசுவாசத்துல ஆரோக்கியம் அவர்களுக்கு வரணும். விசுவாசத்துல ஆரோக்கியம் வரும்படி நீ போதிக்க சொல்லுகிற. அதை நாம் சற்று உள் வாங்கி கொண்டு கவனமாய் அதுல நாம் பங்களிப்போம். கர்த்தருடைய பந்தி அடுத்தபடியாக 4வது பகுதி. கர்த்தருடைய பந்தில இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்தை நினைச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்தை நினைச்சுக்கோங்கன்னு தொடர்ந்து நாம் சொல்லுகிறோம். நல்ல கருத்து, நல்ல சிந்தனை. இப்ப அவருடைய என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொன்னார் இயேசுவும், அதுவும் நல்ல சிந்தனை. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரண அடக்கத்துல இருந்து நான் கற்றுக்கொள்வது என்ன? அவர் எனக்காக அடிக்கப்பட்டார். நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். நான் சாக வேண்டிய இடத்துல அவர் சாகடிக்கப்பட்டார்.
அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தியாகம், அவர் தாமே அக்கிரமங்கள் பாவங்கள் செய்தனால அடிக்கப்பட்டாருன்னு நினைக்காம, இயேசுனுடைய பாடு நினைக்கிறேன், இயேசுனுடைய மரணத்தை நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்துப்பட்ட அந்த தியாகத்தை நினைக்கிறேன்னா அதுல இருந்து நாம் கற்றுக்கொள்கிற கவனிக்கிற பாடம் என்ன? நானும் இயேசுவுக்காக பாடுபடுவேன், நானும் இயேசுவுக்காக மரிப்பேன், நானும் இயேசுவுக்காக வாழுகிறேன், நானும் இயேசுவுக்கு கீழ்ப்படுவேன் அப்படின்ற ஒரு சிந்தனை நம்ம எல்லாருக்குள்ள வரும்படி தேவன் விரும்புகிறார். இதுதான் கர்த்தருடைய பந்தியிலே நாம் கவனிக்கக்கூடிய பகுதிகளில ஒன்றாக இருக்கின்றது. 1 கொரிந்தியர் 10:16 இயேசுவோடு கூட நமக்கு பங்கு வரும்படி நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுங்க. கம்யூனியன் வித் கிரைஸ்ட், இல்லையா? அடுத்து ரிமெம்பரிங் வித் கிரைஸ்ட், நீங்கள் இயேசுவோடு கூட இயேசுவை நினைத்து பார்க்கும்படி அப்பத்துல கை வைக்கின்றார். மெமோரியல் ஆஃப் ஹிஸ் டெத் ஃபார் அவர் சின்ஸ், அதாவது நமது பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்று நினைக்கும்படி அப்பத்திலே கை வைக்கின்றார். பிரியமானவர்களே, இத ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளிலும், in every first day of the week we participate to the Lord's Supper, இல்லையா? ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளிலும் நாம் தவறாமல் இந்த கர்த்தருடைய பந்தியிலே, இந்த அப்பத்திலே, இந்த ரசத்திலே நாம் பங்கு பெற வேண்டும் என்பது தேவனுடைய மாபெரும் கட்டளையாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இது ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம், இது நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிற பாத்திரம். பாவம் செஞ்சுட்டு பாவத்தை அறிக்கை பண்றதுக்காக வந்து எடுக்கிற இடமில்ல கர்த்தருடைய பந்தி. இது நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்தி இந்த வாரம் முழுவதும் உலகத்தோடும் பொல்லாங்கனோடும் பிசாசனோடு எதிர்த்து போராடும்படியாக நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நல்ல ஒரு தருணம் என்பதை நாம் நினைவு கூறுவோம். கடைசியாக காணிக்கை பகுதி, இது தொழுகையினுடைய நிறைவாக இருக்கிறது. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும். கூடுமான மட்டும் காணிக்கை என்ற வார்த்தையை பயன்படுத்துறதை நம்ம நிறுத்திடுவோம். ஏன் அப்படின்னா, புதிய பிரமாணத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தைய புத்தகம் வரைக்கும் காணிக்கை அப்படின்றது வாரத்தின் முதல் நாள்ல பயன்படுத்தப்பட்டதாக நம்ம வேதாகமத்துல மாதிரி காட்ட முடியாது. பரிசுத்தவான்களுக்கு என்று சேர்க்கப்படுகிற தர்ம பணம், கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியம், இப்படிதான் இருக்குதுங்க. ஆக நாமும் வேதாகமத்தின் வார்த்தையை சரியா பயன்படுத்துவோம் அப்படின்னா, பரிசுத்தவான்களுக்கென்று சேர்க்கப்படுகிற தர்ம பணத்தை இடைப்பட்ட நாட்களில சேர்த்து வைத்து அதை வாரத்தின் முதல் நாளில கொண்டு வந்து மனப்பூர்வமாய் உற்சாகமாய் நம்முடைய வரவுக்கு தகுந்தபடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தொழுகையில நாம கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது மனிதர்களையோ ஊழியரையோ பிரசங்கியாரையோ உடன் ஊழியரையோ மூப்பரையோ நம்ம பார்க்காம, தேவன் சொல்லியிருக்கிறாரு கிறிஸ்துவை கொண்டு, ஆகவே நான் என்னுடைய காணிக்கைய மனப்பூர்வமாய் இங்க நான் செலுத்துகிறேன் என்று என்ன செய்வோம், கொடுப்போம். அதுதான் சிறப்பாக ஏற்புடைய ஒன்றாக இருக்கும். அதுதான் 1 கொரிந்தியர் 16:1-2, 2 கொரிந்தியர் 9:7 வாலண்டரி வித் பர்பஸ் ஆஃப் சியர்ஃபுல்னஸ் ஆஃப் ஹார்ட் அப்படின்றார். மனப்பூர்வமா உற்சாகத்தோடு தேவனுடைய பணிகளுக்கு சுவிசேஷம் செல்லும்படியாக நான் என்னுடைய தர்ம பணத்தை நான் காணிக்க பையிலே போடுகிறேன் என்று நாம் போட வேண்டும். இப்படி செய்யும் பொழுது அது ஒரு முழுமையான தொழுகையாக இருக்கும். மற்றபடி இது மத்தேயு 15:7-9 பை சப்ஸ்டியூட்டிங் த டாக்ட்ரின்ஸ் ஆஃப் மென், அதாவது மனிதனுடைய பாரம்பரியம், மனிதனுடைய கற்பனைகளை உதவிக்கு நம்ம வச்சுக்கிட்டு தேவனை தொழுகையில பிரியப்படுத்த நினைக்கிறோம். தவறான ஒண்ணா போயிருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க, தேவன்கிட்ட ஜெபம் பண்ணிக்கங்க பிரதர், என் பிள்ளைகளுக்காக தேவன்கிட்ட ஜெபம் பண்ணிக்கங்க, என் குடும்பத்துக்காக தேவனிடத்துல ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. வெறுமனவே ஜெபிக்கிறதுனால எல்லாம் மாறி போகாது. நாம் பார்க்க வேண்டிய வேலைகளையும் செய்ய வேண்டிய வேலைகளையும் செய்தால் மாத்திரம்தான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். உதாரணமாக, என்னுடைய வீட்டின் மேற்கூரை பழுதாகி மழை காலங்களிலே தண்ணீர் ஒழுகிறது, வீட்டுக்குள்ள தண்ணி வருது. தேவனே என்னுடைய வீடு ஒழுகுது, தண்ணி வருது தேவனே, நான் தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் ஜெபித்தாலும் அது மாறப்போவதில்லை. நான் ஜெபித்து விட்டு கட்டட வேலை பார்க்கிற யாரையாவது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு அந்த ரிப்பேரிங் ஒர்க் நான் பண்ணாம அந்த பிரச்சனை எனக்கு சால்வ் ஆகாது. நிறைய பெற்றார்கள், என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, என்னுடைய பேர பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த புத்திமதி மற்றும் கண்டிப்பு ஒழுங்கு சார்ந்த முயற்சிகளை எடுக்காம வெறும் ஜெபம் தன்னை, தன் குடும்பத்தை, தன் பிள்ளைகளை மாற்றிவிடும் என்று நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் மாற்றவே மாற்றாது. ஏன்னா தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை
தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும் என்று ஞானி சொல்லுகின்றார். ஆக பிரியமானவர்களே, நாம் முடிவுக்கு வருகிறோம். ஒரு தொழுகையில ஜெபம், பாடல், கர்த்தருடைய செய்தி, கர்த்தருடைய பந்தி, காணிக்கை, இவை யாவும் மிக மிக ஏற்புடையதாக, முக்கியமானதாக, வேதாகமம் சொன்ன ஒன்றாக இருக்கும்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக, அது பிதாவாகிய தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இது இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. உங்கள் பொறுமையான கவனத்துக்கு நன்றி சொல்கிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு தேவ ஆலோசனை கேட்டோம். ஆராதனை எப்படி நம்ம செய்ய வேணும், வசனத்து பிரகாரம் ஆதி அப்போஸ்தலர்கள் கற்றுக் கொடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில எப்படி அவங்க தேவனை தொழுது கொண்டாங்கன்னு அந்த அடிப்படை அந்த 5 காரியத்தை பற்றி நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு அநேகமாக ரொம்ப சபையில் ரொம்ப ப்ரீச்சர்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த 5ஓட சேர்த்து இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா திங்ஸ் என்ன செய்கிறாங்க, சேர்த்துக்கிறாங்க சபையில். லைக் பாட்டு பாடும்போது மியூசிக் சேர்த்துக்கிறாங்க, ஆடி பாடுறாங்க, குதிக்கிறாங்க, சாட்சி சொல்றாங்க, திஸ் கைண்ட் ஆஃப் திங் எல்லாத்தையும் ரொம்ப திங்ஸ் என்ன செய்யறாங்க, ஆட் பண்ணிக்கிறாங்க. லைக் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. லைக் காணிக்கை கொடுக்கும்போது டைட்ஸ்ன்னு ஒரு இது, அவங்களுக்கு எதெல்லாம் பெனிஃபிட் ஆகுதோ அதெல்லாம் என்ன செய்யறாங்க, சேர்த்துக்கிறாங்க, மக்களை அட்ராக்ட் பண்றாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ரோட் சைட் போறோம், ஒரு சமோசா பார்க்குறோம். சமோசா வந்துட்டு ஜஸ்ட் 1 ரிங்கிட்க்கு விற்கிறாங்க. அதே சமோசா நீங்க போயிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பார்த்தீங்களா, அதே சமோசா அழகான பிளேட்ல வச்சிருப்பாங்க. ஒரு டொமேட்டோ அழகா ஃப்ளவர் மாதிரி வெட்டி அதை அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா பீப்புள் அதை தான் விரும்புறாங்க. அது அழகா இருக்கு, டெக்கரேட் பண்ணியிருக்கு அழகா, அது எவ்வளவு விலையா இருந்தா பரவாயில்ல, என்ன செய்யறாங்க, அது விரும்புறாங்க. அந்த மாதிரி தான் ப்ரீச்சர்ஸ்லாம் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி ஆராதனையில் எதெல்லாம் இல்லாதது என்ன செய்யறாங்க, கொண்டு வந்து ஆளுங்களை அட்ராக்ட் பண்றாங்க. அந்த அட்ராக்ட் பண்றதுனால அவங்களுக்கு தான் பெனிஃபிட் கிடைக்குது. காணிக்கை சேருது, மக்களுக்கு கூடுறாங்க, அவங்கள ரொம்ப பாப்புலர் ஆகுறாங்க, அதை தான் விரும்புறாங்க. ஆனா நம்ம எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி தொழுது கொண்டார்கள், அந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ண வேணும். அதுதான் இன்னைக்கு நல்ல ஒரு ஆலோசனையாக நம்ம கேட்டோம். செய்தி கொடுத்த பிரதர் ராஜபிரசானுக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.